ஏ ஆனவர் B ஐ விட 2 ஆண்டுகள் மூத்தவர். B வந்து C ஐ விட 2 மடங்கு மூத்தவர். இப்போ ABC ஆகியோரின் மொத்த வயது 32. அப்படின்னா B யோட வயது கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ABC. ஃபர்ஸ்ட் வந்து B லாஸ்ட்ல இருந்து போகணும். இந்த மாதிரி கொஸ்டின் லாஸ்ட்ல இருந்து போகணும். B ஆனவர் C ஐ விட 2 மடங்கு மூத்தவர். இப்போ Cக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம், நமக்கு தெரியாதனால Xன்னு வச்சுக்கணும். சொன்னோமா, இப்போ என்ன சொல்லுவாங்க, B ஆனவர் C ஐ விட 2 மடங்கு. 2 மடங்குனா பெருக்கணும். இப்போ இது வந்து 2ஆல பெருக்கணும், 2 × X 2X. இப்போ B வந்து 2X. அதுக்கப்புறம் என்ன லைன் கொடுத்துருக்காங்க, A ஆனவர் B ஐ விட 2 ஆண்டுகள் மூத்தவர். அப்ப 2 ஆண்டு மூத்தவர் அப்படின்னா என்ன பிளஸ் பண்ணணும். அந்த B ஐ விட இது வந்து 2 இது கூட. அப்போ 2X + 2. இப்படி 3 ஃபர்ஸ்ட் எழுதிடும். ABC எழுதிச்சு. இப்போ அதுக்கடுத்து ABC ஆகியோரின் மொத்த வயது 32 அப்படின்னு. இப்போ மொத்தம் அப்படின்னா என்னது, கூட்டல். இப்போ 3 கூட்டினா 32 வருது. 2X + 2 + 2X + X = 32. முதல்ல வரனா X எல்லாம் கூட்டிக்கணும். 2X X. இப்போ கூட்டினா 5X + 2 = 32. இப்போ 5X மட்டும் வச்சுக்கணும். இங்கே +2 அங்கே போகும்போது -2 ஆகுமா, 32 - 2. 5X = 32லேருந்து 2 போச்சுன்னா 30. இப்போ வந்து X போகணும், X மட்டும் வச்சுக்கணும். பெருக்கல் 5 இருக்கு, அங்கே போகும்போது வகுத்தல் 5 ஆகுமா, 30. இது /5 = 4 × 5 6 × 30. இப்போ X வந்து 6. இப்போ Xன்றது 6 கண்டுபிடி. இப்போ Xன்றது யாரோட வயசு, C யோட வயசு 6 கண்டுபிடிச்சாச்சு. ஆனா நம்ம கேட்டது வந்து B யோட வயசு கேட்காங்க. அப்போ B யோட வயசு எப்படி எழுதிருக்கும், 2X. அதாவது B ஆனவர் C யோட 2 மடங்கு மூத்தவர். அப்போ 2X = 2 × 6 = 12. இப்போ B யோட வயது 12.